நல்லா ஞாபகம் இருக்கு, மகாராஜன் ஒரு மெகா ஹிட் படத்தோட ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோல வெறும் 15 பேர் உட்காந்து படம் பார்த்தோம். அந்த வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன், இந்த படம் டே டு டே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டம் அதிகமாகும், ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிளே அப்படின்னு. அதே மாதிரியே நடந்துச்சு. பட் அதே ஃபீல நான் இன்னைக்கு தியேட்டருக்குள்ள உள்ள போகும்போது யோசிச்சேன், ஆனா வெளியே வரமே கொஞ்சம் டவுட் ஆயிருச்சு. அந்த படம் தான் எனக்கு என்ன வருதுன்னா, 23ஆம் தேதி விஜய் சேதுபதி என்ன படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்காம விட்டுட்டாங்க, ட்ரெய்லர்லயும் ப்ரொமோஷன்லயும். அதே மாதிரி தான் படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கதையை செட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே முடிச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் கதை ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆகுது. அது ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. படத்துல யூனிக்கா ஏதாவது இருக்கான்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது. நம்ம பார்த்த செக்மெண்ட் எல்லாமே இருக்கு. ஆனா படம் ஃபுல்லா மலேசியாவில் எடுத்திருக்காங்க. அது சினிமாட்டோகிராஃபி சூப்பராவே காட்டியிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்மே சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு. முக்கியமா சேதுபதி யோகி பாபு காம்பினேஷன் வேற லெவல்ல ஒரு காமெடி செக்மெண்ட் உருவாயிருக்கு. இருந்தாலும் சேதுபதி அண்ணாவோட படத்துக்கு ஏன் ஃபர்ஸ்ட் நாள்ல கிரௌட் வர மாட்டேதான் எனக்கு டவுட்டே. அண்ட் ஃபைனலா இந்த படம் தியேட்டர்ல ஒரு ஆவரேஜ் படம், ஓடிடி வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க.